ஹலோ சோல்ஜர்ஸ், ஆண்ட்ராய்ட் போன் ஸ்மார்ட் போன்ஸ் வந்துட்டு இருந்த காலத்துல பயங்கர ஃபேமஸா இருந்த கேம் தான் இந்த டெம்பிள் ரன். அந்த டைம் அதிகமா டவுன்லோட் செய்யப்பட்ட கேம்கள் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கேம் தான் டாப்ல இருக்கும். மேலும் நம்ம ஊர் படங்களையுமே இந்த கேம் பத்தின சில இன்ஸ் வந்திருக்கும். கேண்டி கிரஷ், டெம்பிள் ரன், ஆங்கிரி பேர்ட். இது மட்டும் இல்லாம இந்த டெம்பிள் ரன் பேஸ் பண்ணியே ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து இந்த மாதிரியே வந்துருக்குது. ஸோ இந்த அளவுக்கு டாப்பா இருந்த டெம்பிள் ரன் கேம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எங்க இருக்குன்னே தெரியல. இந்த கேம் எங்காவது பாத்தீங்களா சார்? சரி, ஓகே. இந்த வீடியோ நம்ம ஓஹோன டெம்பிள் ரன் எப்படி அழிஞ்சுது, அது மட்டும் இல்லாம இது எப்படி வளர்ந்துச்சு அப்படின்றது தான் இந்த இடத்துல பார்க்க போறோம். அதாவது ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் டெம்பிள் ரன். சரி, ஓகே. ஓவரா பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் மொபைல் கேமர்ஸோ, அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் டெம்பிள் ரன் விளையாடுறீங்களோ அவங்களாம் மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணாதான் மொபைல் கேமர்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம வந்து டெம்பிள் ரன் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்றத நானும் தெரிஞ்சுக்க முடியும். இது மட்டும் இல்லாம நல்லா போச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து வாரம் ஒரு இந்த மாதிரி மொபைல் கேம்ஸை பத்தி ஒரு வீடியோ போடுறேன். சரி, ஓகே. ஓவரா பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. ரைஸ் ஆஃப் டெம்பிள் ரன். டெம்பிள் ரன்னின் உதயம். ஸ்மார்ட் போன்ஸ் வந்துட்டு இருந்த காலத்துல பெஸ்ட் அண்ட் பாப்புலர் கேம்ஸ் ரொம்ப கம்மி, வேல்விட்டு என்ற அளவு தான் கேம்ஸ் இருந்துச்சு. அந்த டைம் எந்த ரன்னர் அப்படின்ற கான்செப்ட் சுத்தமா கிடையவே கிடையாது. அதெல்லாம் இல்லைங்க, இல்ல. உண்மையா அப்படின்னா இந்த கான்செப்ட் முதல்ல வந்தது ஆண்ட்ராய்ட் போன்லயோ ஐபோன்லயோ இல்ல, பிளாஷ் கேம்ஸா தான். ஆக்சுவலி பிளாஷ் கேம்ஸ் பத்தி எத்தனை பேர் தெரியும் அப்படின்னு தெரியல, வேணா அதுக்கும் தனி வீடியோ போட ட்ரை பண்றேன். இப்படி பிளாஷ் கேமா உருவாக்கப்பட்டது தான் கேனபோல்ட். இந்த கேமோட கான்செப்ட் சிட்டி அடிச்சுக்கிட்டு இருக்க ரோபோட்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறது தான் இந்த கேமோட கான்செப்டே. இது ஒரு என்லெஸ் ரன்னர் அப்படின்றதுனால இது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். மேலும் இது ஒரு சிம்பிள் கான்செப்டும் கூட. சரி, ஓகே. இந்த கதைக்கும் இந்த கேமுக்கும் பெருசா சம்பந்தம் கிடையாது. இந்த கதை ஸ்டார்ட் ஆகுறதும் இங்க கிடையாது. இதற்கு என்ன சொல்றீங்க? இந்த கதை தொடங்குறது 2008 இமாங்கி ஸ்டுடியோஸ்ல நட்டாலியா லக்கியானோவா அப்புறம் கீத் ஷெப்பர்ட் அப்படின்ற தம்பதிகள் கிட்ட இருந்து தான் இந்த கதையை ஆரம்பிக்குது. இவ்வளவு சின்ன வயசுல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உன் வசத்துக்கு பிள்ளை இருக்கும்டா. இந்த தம்பதிகள் தான் இந்த ஸ்டுடியோவை ஃபோன் பண்ணது. இவங்க மூலமா உருவாக்கின கேம் தான் இமாங்கி. அதாவது வந்து வேர்ட்ஸை வச்சு வர ஒரு பசில் கேம். இந்த கேம் கொஞ்சம் லாபம் தரவே அடுத்து ஒரு கேம் விட்டாங்க, அது வந்து பெருசா போகல. அதன் பிறகு தொடர்ந்து சில கேம்ஸ் உருவாக்குறாங்க. அந்த கேம்ஸ் எல்லாம் இவங்களுக்கு பெருசா லாபம் தரல, ஓரளவுக்கான ப்ராஃபிட் மட்டும் தான் வந்துட்டு இருந்தது. அதன் பிறகுதான் ஆகஸ்ட் 4, 2011 ஒரு கேம் ஒன்னு ரிலீஸ் பண்றாங்க. இந்த கேமுக்கு இவங்க ரெஃபரன்ஸா 2 கேம் எடுத்துக்கிறாங்க. ஒன்னு முதல்ல சொன்ன கேனபோல்ட், என்ன சொன்ன இருக்கு இல்லையா, இந்த கேம் அடுத்தது பெப்சி மேனையும் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறாங்க. அப்படி இவங்க 2 கேமையும் அமால்கம் பண்ணி உருவாக்கின கேம் எதுன்னு கேட்டீங்கன்னா அதுதான் டெம்பிள் ரன். டெம்பிள் ரன் இவங்க உருவாக்கின கேம்ல ஒன் ஆஃப் த கேம் தான். அந்த டைம் ரிலீஸ் பண்ணும்போது பெய்டு கேமா தான் இது இவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பெய்டு கேமா விடும்போது இந்த கேம் பெருசா ப்ராஃபிட் தரவே இல்லை. இந்த ஒரு காரணத்தால அந்த வருஷத்தோட இறுதியிலேயே இந்த கேம் வந்து ஃப்ரீயா விடலாம் அப்படின்ட்டு பிளான் போடுறாங்க. அதன்படியும் இந்த கேம் ஃப்ரீயா விடப்படுது. பெய்டா இருக்கும்போது இந்த கேமுக்கு பெரிய டவுன்லோட்ஸ் இல்ல, ஆனா ஃப்ரீயா விட்ட இந்த கேமுக்கு டவுன்லோட்ஸ் பயங்கரமா கூவி ஆரம்பிக்குது. கூட்டமே இவ்வளவு இருந்தா கலெக்ஷன் ஹெவியா இருக்கும்ல. ஆக்சுவலி சோல்ஜர்ஸ், நான் வந்து இந்த கேம் முதல்ல ஆடும்போது நான் நினச்சிட்டு இருந்தேன் இந்த கேமுக்கு ஒரு எண்டு இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் வந்து அந்த கேம் நான் விளையாடினேன். நெக்ஸ்ட் கேமாக இருந்தாலும் சரி, பிசி கேமாக இருந்தாலும் சரி, அப்புறம் வந்து இந்த பெப்சி மேன் கேமே வந்து ஒரு லெவலுக்கு மாதிரி எண்டு இருந்திருக்கும். தலைவர் மோகரா ஓடி ஒரு இடத்துல போயிட்டு பெப்சி குடிச்சு இருப்பார். அந்த மாதிரி இந்த கேமும் எண்டு இருக்கும் அப்படின்ட்டு நானும் வந்து பல நாள் படிக்காம சரியா ஸ்லோடு தின்னாம ஏன் பிசி கேம்ஸ் கூட ஆடாம நானும் உட்காந்து ஆடி ஓடிட்டு இருந்தேன். இந்த ஓடி இல்லை, இந்த மாதிரி நான் ஓடி பார்த்த வரைக்கும் கடைசி வரைக்கும் எல்லாம் ஜெயிக்கவே முடியல. அது அப்புறமா தான் தெரிஞ்சுது இந்த கேம் வந்து ஒரு என்லெஸ் கேம் அப்படின்ட்டு. இது கூட தெரியாம பச்சை பிள்ளையா இருந்திருக்கேன் அந்த காலத்துல. இவங்க உருவாக்கின எந்த ஒரு கேமுமே டெம்பிள் ரன் அளவுக்கு லாபத்தை கொடுக்கவே இல்லை. அந்த கம்பெனியை உச்சத்துக்கு கொண்டு போனது தான் இந்த கேம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த கேம் ரொம்பவே சிம்பிள் கேஷுவல் கேமா இருக்கிறது தான். முதலடுக்கு போன ஒருத்தன் ஒரு மிருகங்கிட்ட மாட்டிக்கிறான், அது இன்னும் துரத்திட்டு வருது, அதுதான் கதை. முன்னாடி ஒருத்தன் ஓடிட்டே இருப்பான், அவனுக்கு போய்ட்டு ஜந்து வந்து துரத்திட்டே இருக்கும். மேலும் இதோட கண்ட்ரோலுமே ரொம்ப சிம்பிள். நீங்க பெருசா காம்ப்ளிகேட் பண்ணிக்கவே தேவையில்லை, வெறும் ஸ்வைப் அண்ட் டேப் பண்ணாலே போதும். இந்த கேம் பயங்கர ஃபேமஸ் ஆனதுனால இந்த கேமை பார்த்து ஏகப்பட்ட கேம்ஸ் வர ஆரம்பிச்சது. அதாவது காப்பி கட் கேம்ஸ். இதான் சொன்னா அப்படின்னா ஏஜென்ட் டேஷ், சோனிக் டேஷ், டிஸ்கவரபிள் மீ, முக்கியமா சப்வே சர்ஃபர்ஸ் எல்லாரும் நீங்க அதை ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல? நீங்க
இந்த மாதிரி காப்பிரைட்ஸ் வந்துட்டு இருக்க டெம்பிள் ரன் தன்னோட பாதையில் கரெக்டாக வளர்ந்துட்டு இருந்தது. டெம்பிள் ரன்னால இமேஜின் ஸ்டுடியோஸுக்கு பேரும் புகழும் கிடைச்சது, நிறைய பணம் கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் பெரிய கம்பெனிஸோட டீலிங் கிடைச்சிருந்தது. அதுதான் டிஸ்னியோட கொலாபரேஷன் பண்ற வாய்ப்பு. டிஸ்னியோட கை கோர்த்தது ஒரு பெரிய விஷயம் தான். ஆனா இவங்களுக்கு ஆப்பா மாறினதும் இந்த கொலாபரேஷன் தான். கதையை இப்பதான் ஆரம்பிக்கிறேன். வெயிட் அண்ட் வாட்ச். ஃபால் ஆஃப் டெம்பிள் ரன். டெம்பிள் ரன்னின் வீழ்ச்சி. டிஸ்னியோட சேர்ந்து முதல்ல உருவாக்கின கேம் தான் டெம்பிள் ரன் பிரேவ். ஆக்சுவலி பிரேவ் படத்துக்கான ஒரு ப்ரொமோஷன் கேம் தான் இது. இந்த கேமுக்கும் டெம்பிள் ரன்னுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. மெயின் கேரக்டரை மட்டும் மாத்திருப்பாங்க. அதாவது பிரேவ் படத்தோட மெயின் ப்ரோட்டகனிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டர் ஓடிட்டு இருக்கும். பின்னாடி வந்து ஜந்துக்கு பதிலாக கரடி இருக்கும். மேலும் அட்மாஸ்பியரும் அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்கும். மற்றபடி கேம்லாம் ஒண்ணுதான். கிராபிக்ஸும் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது. இந்த கேம் டெம்பிள் அளவுக்கு பெருசா போல அப்படின்னாலும் அடுத்த கேம் உருவாக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுதான் டெம்பிள் ரன் ரோஸ். இந்த கேம் ரோஸ் தி கிரேட் அண்ட் பவர்ஃபுல். இந்த படத்துக்கான ஒரு ப்ரொமோஷன் கேம் தான் இது. இந்த கேம் டவுன்லோட்ஸும் பெருசா போல, ஃபேன்ஸையும் இது திருப்திப்படுத்தல. காரணம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி தான் வந்து டெம்பிள் ரன் 2 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. டெம்பிள் ரன் 1 விடவே வந்து கிராபிக்ஸ் பக்காவா இருந்திருக்கும். கேமோட லெவல் டிசைனும் கேரக்டர் மாடலும் வந்து நல்லா இருந்திருக்கும். இன்னொரு காரணத்தால அப்ப இருந்த லோ எண்ட் மொபைல்ஸ் தான் வந்து இந்த கேம் எடுக்காது. இந்த காரணத்தால வந்து லோ எண்ட் மொபைல் வச்சிருக்கிறவங்க டெம்பிள் ரன் 1 ஆடுவாங்க. ஓரளவுக்கு மிட் ரேஞ்ச் போன் வச்சிருக்கிறவங்க வந்து டெம்பிள் ரன் 2 ஆயிட்டு இருந்தாங்க. என்ன இருந்தாலும் டெம்பிள் ரன் ஓஸ் வந்து பெருசா ஓடல. இந்த கேம் வந்து டிஸ்னியும் திருப்தி பண்ணல. இன்னொரு காரணத்தால டிஸ்னி இவனோட கொலாபரேஷனை கட் பண்ணிட்டு வேற ஒரு கம்பெனிக்கு போனாங்க. அந்த கம்பெனி தான் ரோவியோ. இன்னொரு காரணத்தால தான் ஆங்கிரி பஸ் ரியோ வந்திருக்கும். அப்புறம் வந்து ஆங்கிரி பஸ் ஸ்டார் வார்ஸ்லாம் வந்திருக்கும். இந்த விஷயம் இமேஜின் ஸ்டுடியோஸ்க்கு பின்னாடி தான் இருந்துச்சு. இப்படி போயிட்டு இருக்க இமேஜின் ஸ்டுடியோஸ் அடுத்த தலைகிற கேம் எல்லாமே டெம்பிள் ரன் பேஸ் பண்ணி தான் உருவாக்கி இருந்தாங்க. காரணம் டெம்பிள் ரன் வந்து மிகப்பெரிய பிரான்ச்சைஸா மாறிடுச்சு. இது மட்டும் இல்லாம சைடு கேப்ல இன்னொரு கம்பெனி ஆரம்பிச்சு டெம்பிள் ரன் பேஸ் பண்ணி நிறைய கேம்ஸ் உருவாக்கி இருந்தாங்க. உதாரணம் சொன்னா அப்படின்னா இந்த கேண்டி கிரஷ் மாதிரியான கலரை கலெக்ட் பண்ற ஃபசில் கேம். இந்த கான்செப்ட்ல எத்தனை கேமே உருவாக்குவீங்க. எது ஆனாலும் இந்த கான்செப்ட் அழியவே மாட்டேங்குது. பரம்பரை இதே பொரிய வைக்கிறீங்களே, இன்னும் நமக்கு போக மாதிரி இது. என்ன இருந்தாலும் டெம்பிள் ரன் அளவுக்கு இந்த கேம்ஸ்லாம் பெருசா போகல. இவங்க விழுந்துகிட்டு இருந்த காலத்துல ஒருத்த மட்டும் மேல உயர்ந்தான். அவன் தான் சப்வே சர்ஃபர்ஸ். உனக்கு எம நான் தான்டா. சப்வே சர்ஃபர்ஸ் தான் இவங்க வீழ்ச்சிக்கு இன்னொரு முக்கியமான காரணம். இவங்க விழுந்த இந்த கட்ட நேரத்துல அவன் டக்குன்னு மேலே ஏற்றாங்க. இதுல காரணம் எப்படின்னா சப்வே சர்ஃபர்ஸ் தான் டெம்பிள் ரன்னை பார்த்து உருவாக்கி இருந்தாலும் இந்த கேமோட லெவல் டிசைன் கார்ட்டூன் மாதிரி இருந்தனாலையும் குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணனாலையும் இந்த கேம் வந்து பல பேருக்கு பிடிச்சிருந்தது. இது மட்டும் இல்லாம டெம்பிள் ரன் மாதிரியான ஒரு ஃபேண்டஸியே இல்லாம ரியல் லைஃப்ல இருக்கிற ட்ரெயின் பசங்க இந்த மாதிரி சிம்பிள் கான்செப்ட் வச்சதுனால நிறைய பேரை வந்து ஈர்த்துருது. மேலும் சப்வே சர்ஃபர்ஸ்குள்ள ஏகப்பட்ட கேரக்டர்ஸும் வந்து வச்சிருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் இமேஜின் ஸ்டுடியோஸை பொறுத்த வரைக்கும் 2016 டெம்பிள் ரன் பிரேவும் டெம்பிள் ரன் ஓஸும் ஸ்டோரை விட்டு காணாம போகுது. படிப்படியா அந்த பிரான்ச்சைஸே சரியா ஆரம்பிக்குது. டெம்பிள் ரன் மட்டும் இல்ல, சப்வே சர்ஃபர்ஸும் தான். 2019 2020 இந்த கான்செப்ட் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிடுது. காரணம் என்ன அப்படின்னா இந்த எண்டர் சன்னர் அப்படின்ற கான்செப்ட் ஓவர் சேச்சுரேஷன் ஆனதுதான். இந்த கேம் உருவாக்குறது ரொம்ப சிம்பிள் அப்படின்றதுனால ஏகப்பட்ட பேர்ல ஏகப்பட்ட கேம்ஸ் உருவாக்கி இருந்தாங்க. உதாரணம் சொன்னா அப்படின்னா நம்ம ஊர்லயே வந்து சைவம் படத்துக்கு சைவம் ரன் அப்படின்னு கேம் உருவாக்கி இருப்பாங்க. அப்புறம் வந்து 24 படத்துக்கு ஆத்திரியா ரன் அப்படின்னு கேம் உருவாக்கி இருப்பாங்க. இதுவுமே டெம்பிள் ரன்னை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட கேம் தான். இது மட்டும் இல்லாம வந்து நம்ம தளபதி ஜல்லிக்கட்டு கேம் இருக்கும். அந்த கேம் வந்து இதே மாதிரி தான், ஒரு தளபதி ஓட்டே இருப்பா அப்படி. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கேம் ரன்னு ரேஷன் பேர்ல ஒரே கான்செப்ட்ல வந்ததுனால இந்த கேம் சொல்றவங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருந்தது. இது மட்டும் இல்லாம அந்த டைம் மொபைல்ஸும் எவால்வ் ஆக ஆரம்பிச்சது, ஹார்ட்வேர்லயும் சாஃப்ட்வேர்லயும். மேலும் புது கான்செப்ட்ல புது கேம்ஸ் வந்ததுனால இந்த கான்செப்ட் மொத்தமா வந்து சரிஞ்சிருச்சு. இது என்ன ஒரு காமெடி அப்படின்னா டெம்பிள் ரன்னும் சப்வே சர்ஃபர்ஸும் மொத்தமா இவரு செத்து போனதுதான், அது கைகோல் செத்து போனதுதான். ஆனாலுமே டெம்பிள் ரன்னை விட சப்வே சர்ஃபர்ஸ் எடுத்த லாபம்ன்றது அதிகம். அதாவது வந்து ஒரு கோடு மேல. ஸோ இப்படி தான் டெம்பிள் ரன்னும் இந்த கான்செப்டும் மொத்தமா அழிஞ்சுது. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் டெம்பிள் ரன் எப்படி வாழ்ந்தது எப்படி வீழுதுன்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, டெம்பிள் ரன்னை யாரெல்லாம் விளையாடுனீங்க, யாரெல்லாம் இப்போ விளையாடிட்டு இருக்கீங்களோ மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் ப்ரோ உங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்போ இன்ஸ்டாலே பண்ண போறேன் அப்படின்றவங்களாம் கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இது நல்லா போச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து வாரம் இந்த மாதிரி ஒரு கேமோட கதையை போய் சொல்றேன். அதாவது ஒரு கேமோட ரைஸ் அண்ட் ஃபாலை போய் சொல்றேன். ஸோ நீங்க பண்ண வேண்டியதுலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்றதான். ஸோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. அந்த கதை படம் தான் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க, இந்த கதையாவது ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். பாய்.